வெல்கம் டு ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. பகுதி 4. முன்பின் உறவில் அருள்பாயும் என்கிறது பன்னிரு நாமத்தின் பாட்டு. அன்பு அலையாடும் கருணைக் கடலான ராமபிரான் மகா பாப்பியான ராவணனுக்கு ஈம சடங்குகள் செய்ய மாட்டேன் என்று விபீஷ்ணன் நின்றபோது கூறிய வார்த்தைகள் அடியவரிடம் அவன் ஆதரத்தை வீரியத்தோடு விளக்குபவை. விபீஷணா, ராவணன் உயிர் வாழ்ந்த போது அவனுக்கு சில நன்மைகளை செய்ய நான் கருதியிருந்தேன். ஆனால் அவன் என்மேல் கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் எதுவும் செய்ய முடியாமல் காத்திருக்கலாயிற்று. இப்போது மரணமடைந்த அவனால் என் அருளை பெற தடை செய்ய முடியாது. என் அருளை தடுக்காத குணத்தையே அல்லவா என் அடியவர்களிடம் எதிர்பார்க்கிறேன். இப்போது இவனுக்கு நீ நன்மை செய்ய தயங்கினால் நானே அதை செய்வேன். ஏனென்றால் எனக்கு நீ அடியவன் என்றால் உன் அண்ணனையும் நான் அடியவனாக ஏற்பேன். இதனால் பெருமாள் தன் அன்பர்களிடம் கொண்ட ஆதரம் அவர் சொந்தங்கள் வரை வெள்ளமாக பாய்கிறது என உணர்த்தினார். ஆக தன்னிடம் அன்பு கொண்டவர்கள் யாரிடம் அன்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அன்பை அளிக்கும் வள்ளல் அவன். இவ்விஷயம் சுக்ரீவன், கண்டாகர்ணன் என்று பலரிடத்திலும் காட்டப்பட்டதன்றோ? ஆடியாடி பதிகத்தில் நீரற்ற பயிராக வாடிய ஆழ்வார் தழைக்க எம்பெருமான் அந்தாமத்தன்பு பதிகத்தில் பெருமழையாக பொழிந்தார். அந்த திருவெள்ளத்தில் யான் மூழ்கினேன் என்றவர் இவ்வெள்ளம் தன்னை சேர்ந்த 7 தலைமுறைகளையும் தழுவிக்கொண்டு ஓடும் விதத்தை கலிநிலைத் துறையில் இயற்றப்பட்ட 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியான கேசவன் தமர் என்ற பதிகத்தில் உரைக்கிறார். இப்பதிகத்தில் ஆழ்வார் அனைத்துலகுக்கும் இருப்பிடமானதால் நாராயணன் என்ற திருநாமம் கொண்ட எம்பெருமான் காரணமற்ற கருணையால் தன் உள்ளத்தில் புகுந்து தனக்கும் தன்னுடன் சம்பந்தம் கொண்ட அனைவருக்கும் இன்னருளை வழங்கியதையும், அந்த திருவருளால் எல்லா காலங்களிலும் அவன் திருக்கல்யாண குணங்களை அனுபவித்து நிற்கும்படியான நிலையையும், மற்ற விஷயங்களில் மேயாத வண்ணம் தன் புலன்களை வசப்படுத்தியதையும், அவனை தவிர்த்து மற்ற எதனையும் அறியாதவனாக இருக்கும் இருப்பையும், அவ்வருளில்லாமல் சொந்த முயற்சியால் அடைய முடியாதவன் என்பதையும் அருளுகிறார். ஆழ்வார் கூறுகிறார், நீண்ட அழகான தலைமுடி கொண்டதாலும் கேசி என்ற அசுரனை கொன்றதாலும் தன் திருநாபிக் கமலத்தில் நான்முகனையும் இடபாகத்தில் சிவனையும் கொண்டதாலும் கேசவன் என்ற பெருமையான திருநாமம் கொண்ட நாராயணன் நான் அனுபவிக்கும்படியான கருமாணிக்கம் போன்ற திருவடிவையும் சிவந்த அழகிய திருக்கண்களையும் காட்டி என்னையும் எல்லாரையும் ஆட்கொண்டவன். நித்திய சூரிகளின் தலைவனான அவன் தன் மேன்மையை எண்ணி ஒதுங்காமல் தாய்மையினாலே என் முன்பின் உள்ள 7 தலைமுறைகளையும் அவனுக்கு பக்தர்களாக ஆக்கி வைத்தான். இவ்வாறு என்னுடன் சம்பந்தம் கொண்டவர்களுக்கு அவன் பேரன்பு காண்பிப்பது என்னையே ஏற்றுக்கொண்டதின் வெளிப்பாடு அல்லவா? இப்படி காரணமின்றி கிட்டிய இந்த அங்கீகாரம் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீதான் வற்றாமல் பெருகி நிற்கும் செல்வம் அல்லவா? இதனால் என் வாழ்வு உயர்ந்தது என்னே. நார என்ற வடமொழி சொல் உலகிலுள்ள எல்லாவற்றையும் குறிக்கிறது. அயனம் என்றால் இருக்குமிடம் என்று பொருள். பரத்துவத்தை குறிக்கும் நாராயணா என்ற திருநாமத்தின் பொருளை மூவேழ் உலகுக்கும் நாதன் என்ற தெளிவான சொற்றொடரால் எடுத்துரைக்கிறார் ஆழ்வார். சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் என்று நாராயணனே சத் எனப்படும் இந்த உலகிற்கு ஒரே மூல காரணம். அக்காரணத்தால் உருவான காரியத்தின் செயல்பாடு மற்றும் அந்த செயல்பாடுகளின் பலன் எல்லாம் அவனே. நித்திய சூரிகளையும் இவ்வுலகில் உள்ளோர்களையும் அடிமையாக ஆக்கிக் கொண்டவன் அவன். பரத்துவத்தோடு எளிமையும் அவன் திருக்குணங்கள் என்பதால் கிருஷ்ணனாக அவனே குவலாய பீடம் என்ற யானையின் கொம்பை எளிதாக ஒடித்து என்னையும் அடிமை கொண்ட திருமால். 1000 திருநாமங்கள் இருக்க மாதவன் என்ற திருநாமமே எம்பெருமானுக்கு மிகவும் உகந்தது என்று தெரியாமலேயே நான் அழைக்க, நான் அழைத்ததை காரணமாக கொண்டு அவன் உயர்ந்த இன்னருள் புரிந்தான். அவன் மனதுக்கு இனியவளான பிராட்டியுடனான சம்பந்தத்தை சொல்லும் திருநாமம் அல்லவா மாதவன் என்பது. அவன் எளிமையை பறைசாற்றுவதால் ஆண்டாளுக்கு கோவிந்தன் என்ற திருநாமத்தை தவிர மற்றவைகள் சிறு பேராக இருந்தன. எம்பெருமானின் பெருமைகள் எல்லாம்
பிராட்டியால் தானே உண்டாகுகின்றன. வருங்காலங்களில் அவனை மட்டுமே உபாயமாக கொண்டும் தவமோ மற்ற முயற்சிகளோ செய்து வருத்தி கொள்ளாதபடியும், அவித்யை போன்ற அறியாமை என்னிடம் சேராதபடியும், என் தாழ்ச்சியை நினைத்து நான் விலகாதபடியும் இருக்க என் நெஞ்சுக்குள் நிலையாக நின்றான். இப்படி உள்ளிருந்து கொண்டு அமுதமும் கலப்படமில்லா கண்ணல் கட்டியும் போல இனித்து அவனையே அண்டி நின்று தொழும்படியான மனத்தை தந்து நான் செய்த பாவங்களையெல்லாம் போக்கினான். எல்லாம் நிறைந்துள்ளதால் எதிலும் விருப்பமின்றி மௌனமாக இருக்கும் எம்பெருமான் ஆயர்பாடியில் தன் கம்பீரத்தை குறைத்து கோவிந்தனாக அவதரித்து குடக்கூத்தாடிய கோவலன் ஆனான். கோவிந்தா, குடக்கூத்தா, கோபாலா என்று அவன் எளிமை திருக்குணத்தை கூறும் திருநாமங்களை அகம்கரைந்து ஆடி மகிழ்ந்து புகழ்ந்து பாடித் திரியும்படி என்னை ஆட்கொண்டு, சேற்றில் விழுந்த மாணிக்கத்தை எடுத்து கழுவினால் போல என்னை ஏற்று என்னை திருத்திய விஷ்ணு என்னை சேர்ந்தவர்களையும் திருத்தி அவனை அடையும்படியாக செய்தவன். ஆக என் மனத்தில் புகுந்து அவனை விட இனிமையானவன் யாருமில்லை என்று எண்ணும்படி செய்து, நான் வேறொருவருக்கும் அடிமையாகாதபடி என்னை வென்ற கோவிந்தன் என்னோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் 7 பிறவிகளும் என்னைப் போலவே ஆக்கிய வல்லமைத்தான் என்னே. நன்றாக ஒளி பொருந்தி மின்னும் திருமுடியை கொண்ட என் சுவாமியான மதுசூதனனுக்கு நான் தோற்றுப்போய் விழும் திருவடிகளும், என்னை தூக்கிவிடும் திருக்கரங்களும், என்னை குளிர நோக்கும் திருக்கண்களும் செஞ்சோதியாய் விளங்கும் செந்தாமரை பூக்கள் போன்றவை. அவன் திருமேனியோ கருநீல செஞ்சுடர் ஒளிரும் மலை போன்றது. படைப்போர்ப்புக்கும் சிறந்த சங்கு மிக விளங்கும் நிலவை போன்றது. வடிவார் சோதியாய் வலத்துறையும் திருவாழியோ சூரியனை போன்றது. எம்பெருமான் இவ்வாறான தன் திருக்குணங்களோடு தன் திருவடிவையும் காட்டி என்னையும் என் சம்பந்திகளையும் தனதாக்கிக் கொண்டான். அவனிடத்தில் நான் ஈடுபடுவதற்காக எல்லா முயற்சிகளையும் அவனே செய்தான். அதற்கு அவன் திருவருளே காரணம். மதுசூதனனின் திருக்குணங்களிலே இழிந்து அவன் திருக்குணங்களை காலம் காலமாக நான் பாசுரமிடுவேன். ஒருவனை பிடிக்க அவன் வரும் ஒற்றையடி பாதையில் எதிரே வருவது போல, நான் பிறக்கும் பிறவிகளில் எல்லாம் எனக்கு முன்பாகவே வந்து எனக்கு மட்டுமே தனது அருளைத் தந்து திருவிக்கிரம அவதாரம் மூலம் அனைவருடைய தலையிலும் திருவடிகளை வைத்து பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு ஆராயாமல் அனைவரிடமும் ஒரே போன்று பழகும் தன்மை கொண்ட அவனுடைய இன்னருள் சூழ்ந்து கொண்டது. அதாவது என்னை ஏற்றுக்கொள்ளாமல் அவனால் இருக்க இயலாது என்பதாக வளைத்து கொண்டது. என்மேல் அவனுக்கு இப்படி ஒரு பிடிப்பு வர என்ன காரணமோ அறியேன். என்னை ஆட்கொள்ள அவனுக்கு ஏன் இந்த முனைப்போ அறியேன். எம்பெருமானே எனக்கு புகழ். அவனைத் தவிர வேறொன்றிலும் எந்த பயனும் இல்லை. அவனைத் தவிர எனக்கு வேறு ஒரு பற்று இல்லை. அவனைத் தவிர எனக்கு அடையப்பட வேண்டியதும் எதுவும் இல்லை. வாமனனே, மூவடி மண்ணிறந்து உலகமெல்லாம் அளந்தவனே, செந்தாமரை கண்ணனே, செங்கனிவாயில் வெள்ளை பளிங்கு திருமுத்து உடையோனே, திருமாலே, மரகத வண்ணனே, காமனை பயந்தவனே என்றெல்லாம் புகழ்ந்து துதித்து வணங்கி நெடுங்காலம் அவன் திருவடித் தாமரைகளிலே அடிமை செய்யும்படியான மனத்தை கொடுத்து அருளினான். அவன் வல்லமைத்தான் என்னே. இருடிகேசனே, ஸ்ரீதரனே என்று அவன் திருநாமங்களை இரவும் பகலும் உண்ணாமல் உறங்காமல் கண்களில் நீர் வழிய வாய்ப்பிதற்றி வெப்ப பெருமூச்சு விடும் இந்த பக்தி பரவச நிலையை எனக்கருள என்னுள் புகுந்து பிறவித்துயர் தீரும்படி என் மனதை தூய்மை செய்து அது அவன் மேல் மட்டுமே பொருந்தியிருக்கும் படியாக செய்த இந்த பேருதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? திருமகள் கோணனான அவனுக்கு சிறியேன் செய்யத்தக்கது என்னவென்று தெரியவில்லையே. மனமே, உனக்கு உண்மையான தெளிந்த அறிவு இருக்குமாகில் இங்கனம் எனக்கு பேருதவி செய்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமானை ஒரு நாளும் விடாமல் பற்றியிரு. இருடிகேசா, எம்மானே, எம்பிரானே, இலங்கையின் அரக்கர் குலத்தின் முரடனான ராவணனை வதைத்த பிரானே, அமரர்கள் தலைவனே என்று சொல்லி வணங்கியிரு. இதை திடமாக அறிந்து உன் தாழ்ச்சியை எண்ணி கலங்கி பின்வாங்காமல் திருக்குண கடலானவனும்
திருமேனி வடிவானவனும் தடையின்றி திருவருள் புரிபவனுமான பத்மநாபனை நிலையாக உன்னுள் நிறுத்தியிரு. எனக்கு வாய்த்த இந்த திருவருள் மாஞானிகளுக்கும் கிடைக்காதது. யாருக்கு எதை தர வேண்டும் என்பது அவன் முடிவு. நம் முயற்சியால் அவனை அறியலாகாது. உலகிற்கு காரணபூதன் அவனே. பிரளயத்தில் உலகங்களை திருவயிற்றிலே காத்தவனும் அவனே. அவனே தன் எளிமை குணத்தால் தாமோதரனாக அவதரித்தான். இப்படிப்பட்டவனை சிவனும் நான்முகனும் கூட பகுத்தறிய முடியாது. ஆனால் நான் அறியும்படி என்னுள் புகுந்து என்னை புதுப்பித்து என்னை அடிமை கொண்டது என்னே. நீலமணியின் ஒளியுடையவனும் நித்திய சூரிகளின் தலைவனும் ஆகிய கண்ணனை நெடுமாலை குறித்து அருளிச் செய்த 1000ல் 12 நாமப்பாட்டான இப்பாசுரங்களும் எம்பெருமானின் திருவடிகளை சேர்ப்பிக்கும் என்று ஆழ்வார் பலன் அருளி தலை கட்டுகிறார். பதிகத்தின் சிறப்பு. இப்பதிகத்தில் ஒரு தனித்த விஷயம் உள்ளது. ஆழ்வார் இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாசுரத்திலும் கேசவன் தொடங்கி தாமோதரன் வரையுள்ள எம்பெருமானின் 12 திருநாமங்களை வரிசைப்படுத்தி உள்ளார். மேலும் மற்ற பதிகங்கள் போலில்லாமல் இப்பதிகத்தில் 13 பாசுரங்கள் உள்ளன. நெடுமார்க்கடிமை என்ற பதிகத்தில் பாகவதர்களுக்கு தான் அடிமைப்பட்டதை ஆழ்வார் பேசியுள்ளார். அதே போல இப்பதிகம் எம்பெருமானுக்கு நெடுமார்க்கடிமை என்று கூறப்படுகிறது. 3ஆம் பாசுரத்தில் கோதவமில் என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே என்று ஆழ்வார் கூறுகிறார். இவ்வாறு மற்ற பொருள்களுடன் சேர்வதாலும் பாகாக காய்ச்சுவதாலும் ஏற்படும் சுவைக்குறைவில்லாத கண்ணல் என்று எம்பெருமானை ஆழ்வார் கூறுவதற்கு காரணம், எம்பெருமானும் விருப்பமில்லாமலும் தனது பேறு என எண்ணாமலும் இன்னருள் பொழியாத இயல்பினன் என்பதால் ஆகும். ஐதீகங்களும் உரையாடல்களும். வைணவ உரைகளுக்கு பல தனி சிறப்புகள் இருக்கின்றன. அவ்வுரைகளில் வைணவ ஆச்சாரியர்களின் பெயர்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் உரையாடல்களும் இடம்பெற செய்துள்ளது ஒரு சிறந்த யுக்தி. இந்த ஐதீகங்கள் மூலம் ஆச்சாரியர்களை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். அவர்களின் உரையாடல்கள் மூலம் நாம் சித்தாந்தத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இப்பதிகத்தின் ஈடு வியாக்கியான பிரவேசத்தில் எம்பார் அருளிச் செய்த வார்த்தை என்று எடுத்து காட்டப்படுகிறது. இத்திருவாய்மொழியை அருளி செய்யும் பொழுது எம்பார் இப்பதிகத்தை அருளி செய்யும் போது ஆழ்வார் நான் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேன் என்று சிந்தித்துக் கொள்வார் என்பாராம். ஸ்ரீ வைஷ்ணவருக்கு உடலில் தரிக்கும் 12 திருமண்காப்புகளை உணர்த்தும் விதத்தில் 12 திருநாமங்களை இது கொண்டுள்ளதால் அவ்வாறு கூறுவார். 3ஆம் பாசுரத்தில் மாதவன் என்றதே கொண்டே என்று ஆழ்வார் அருளி செய்துள்ளார். இதன் தொடர்பாக பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோசத்தில் அருளி செய்த ஸ்லோகம் ஒன்று எடுத்து காட்டப்படுகிறது. பிராட்டியே, தேவரீருக்கு மணவாளன் என்று தேவரீருடைய தொடர்புடன் கூடியவராகவே ரங்கநாதனை எப்போதும் தரிசனம் செய்கிறோம். 4ஆம் பாசுரத்தில் தேவும் தன்னையும் பாடி ஆடத் திருத்தி என்று ஆழ்வார் அருளி செய்துள்ளார். இங்கு தேவும் என்பது எம்பெருமானுடைய மேன்மைகளையும் தன்னையும் என்பது அவனுடைய எளிமையையும் குறிக்கும் என்று உரைத்த ஈடு வியாக்கியானத்தில் எளிமையாவது தன் அடியவருக்கு வசப்பட்டிருத்தல் என்றும் அதுவே எம்பெருமானுக்கு இயற்கையான தானான தன்மை என்றும் விளக்கி பட்டர் அருளி செய்த நிர்வாகம் ஒன்றையும் எடுத்து காட்டுகிறார். ராமாயணத்தில் ராமபிரானை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர பரதன் சித்திரக்கூடத்திற்கு வந்தபோது அதற்கு இசையாத ராமனிடம் வசிஷ்ட மகரிஷி தன்னை மீறாதே என்கிறார். அதற்கு பட்டர் கூறும் பொருள், ராமனுக்கு அவனாகிற தன்மையானது அடியவருக்கு வசப்படுதல். எனவே உனது அடியவனான பரதனுடைய வார்த்தையை மறுத்து உன் தன்மையாகிய அடியவருக்கு வசப்படுதலை இழந்து விடாதே என்கிறார் வசிஷ்டர். 5ஆம் பாசுரமாக விட்டிலங்கு செஞ்சோதி பற்றிய 2 நிர்வாகங்கள். திருமாலை ஆண்டானிடம் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கும்போது ஆளவந்தார் கூறிய பொருளுக்கு வேறு விதமாக எம்பெருமானார் பொருள் கூற, இது விஸ்வாமித்திர சிருஷ்டி, அதாவது திரிசங்குவிற்கு விஸ்வாமித்திரர் உருவாக்கிய புது ஸ்வர்க்கம் போல உள்ளது என்பாராம் திருமாலை ஆண்டான். இப்பாசுரத்தை விளக்கும் போது தன்னையும் தம்மோடு தொடர்பு கொண்டவர்களையும் ஆட்கொண்ட குணத்திற்கு தோற்று அப்பெருமானை தோத்திரம் செய்கிறார் ஆழ்வார் என்று ஆளவந்தார் பொருள் கூறுவார் என்று சொல்லி, இதற்கு விஸ்வாமித்திர சிருஷ்டி ஏதுமில்லையோ என்று திருமாலையாண்டான் கேட்க, எம்பெருமானார் தன்னையும் தம்மோடு தொடர்பு கொண்டவர்களையும் ஆட்கொண்டது
தன் வடிவழகை காட்டி என்று அவன் திருமேனி அழகை வர்ணிக்கிறார் ஆழ்வார் என்றாராம். வட்டர் வேறு விதமாக அருளிச் செய்வார். தன்னையும் தம்மோடு தொடர்பு கொண்டவர்களையும் ஆட்கொண்டதால் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட திருமேனியின் ஒளியை வர்ணிக்கிறார் ஆழ்வார் என்பாராம். ஆழ்வாரின் உள்ள பயணம் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.